ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த கிரக சூழ்நிலைகள் தான். இந்த கிரக அமைப்புகளுடைய உதவியோட, ஜோதிடத்தினுடைய உதவியோட மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜூலை மிதுனராசி நேயர்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணவரவு கிடைக்க போகுது. அதனால் எவ்வளவு செலவுகளானது வந்தாலுமே கூட எல்லாத்தையும் உங்களால் சமாளிச்சிக்க முடியும். அதே மாதிரி வேலை விஷயமா உங்களுக்கு வீட்டில் இருந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தர்ப்பங்களானது அந்த மாதிரிலாம் ஏற்படும். அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் எதிர்பார்த்த காரியங்கள் சீக்கிரமாக முடிஞ்சிடாது. ஸோ அதுக்காக நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப இழுபறியாக தான் இருக்கும். இந்த நிலை தான் உங்களுக்கு இப்போதைக்கு நீடிக்க போகுதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணை வழி அவங்களுடைய உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அளவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளானது இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த காரணத்தை முன்னிட்டுமே நீங்கள் தயவு செஞ்சு கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருக்குது, இல்லை செலவு அதிகமாக இருக்குது, உறவினர்கள் வந்திருக்காங்க, செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எக்கச்சக்கமான கடன்களை வாங்கிடுறாங்க. அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது உண்டு. அதே மாதிரி சகோதரர்களால் அலைச்சல் ஆதாயம் அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். தாய்வழி உறவினர்களோட கண்டிப்பாக நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கணும். இல்லை அப்படின்னா அங்கே பிரச்சனைகளானது எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு சில மிதுனராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் அடையதாங்க செய்யும். பார்த்து கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக நிறைவேறாமல் இருந்த தடைப்பட்டு வந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். அதுவும் குறிப்பாக நிறைய பேரால் குலதெய்வத்துக்கு போகவே முடியாது. எல்லாத்த விட வேறு எங்கெங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டும் போய் சாமி கும்பிடவே முடியாது. அப்படி ஏதாவது ஒரு பாதிப்புகளில் இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே இப்போ நிறைவேறிடுங்க வாய்ப்பு இருக்குது. தெய்வ பணிகளில் உங்களை நிறைய நேரங்களில் நீங்கள் ஈடுபடுத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும். ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் காசு, பணம், நகை இதெல்லாம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் நிம்மதி அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரமாக இழந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு காசு பணம்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நிம்மதியானது முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும் அப்படின்றத முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு சிலர்லாம் ஒரு சில விஷயங்களை செய்யலாம், தப்பு கிடையாது. அதே பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சக ஊழியர்கள் விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. ஒருவேளை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய அதிகாரிகள் கொஞ்சம் ரஃபாக பேசுகிறாங்க அப்படின்னா கூட பொறுமையாக இருங்க. ஏன்னா நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம் அப்படின்றதுனால அந்த இடத்துல கொஞ்சம் அனுசரித்து தான் இருந்தாகணும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா விற்பனை அப்படின்றது ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இந்த ஜூலை ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்க போகுது. அதனால் பணியாளர்களை நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அப்போ தான் அவங்களும் வேலை அதிகமாக செய்வாங்க, உங்களுக்கும் லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வியாபாரிகளுக்கு மறைமுகமாக எதிரிகள் இருப்பாங்க. இடையூறுகளானது வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நம்மளே ஒதுங்கி போனால் கூட நம்மளை தேடி வரக்கூடிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னா பார்த்து கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்டெல்லாம் சங்கடங்களானது ஏற்படலாங்க. ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடாதீங்க. அதே மாதிரி புகுந்த வீட்டு சொந்தங்களாலேயும் சங்கடங்கள் உங்களுக்கு வரும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் அலுவலக பணிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனத்தை சிதற விட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஜூலையில் நடக்க போகுது. இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் தாங்க. ஸோ இப்போது உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலே இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உச்சம் பெற்ற குரு பகவான் தனஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் மெதுவாக நடந்தாலும் கண்டிப்பாக நல்ல விஷயங்களாகவே நடக்கும். வருமானம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் நினைத்ததையெல்லாம் நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய செய்திகள் சுப செய்திகளாக இருக்கும். பிள்ளைங்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும்.
நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் ஒன்னொன்றுலையுமே உங்களுக்கு வெற்றிகள் தான். இனி வந்து கவலைப்படவே தேவையில்ல. அதே மாதிரி தொழிலில் புதிய பங்குதாரர்கள்லாம் வந்து வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கலாம் சரியா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு வியாபாரம் நல்ல விருத்தி அடையும். விரைய செவ்வாயினுடைய ஆதிக்கமும் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்றதுனால இந்த டைமில் உங்களுக்கு சொத்துக்களானது அதிகமாக வந்து விற்பனையாகும். அதே மாதிரி புதுசாக சொத்துக்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகளும் வந்து ஏற்படும். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு புதன் பகவான் வந்து போனதுக்கு அப்புறமா அங்கே சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வேறு உருவாக்கியிருக்காரு. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட குருவும் வந்து இணைந்து இருக்கிறதுனால எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே வந்து இந்த ஜூலை 15க்கு அப்புறமா வந்து நடக்கும். அதே மாதிரி அரசு வழியில் ஆதாயங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு அதுக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், விண்ணப்பித்திருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணுங்கள். கை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் 80% மேலே வந்து இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நடைபெறாத இருந்த சுபகாரியம் இப்போ வந்து நடக்கும். தொழிலில் புதிய புதிய யுத்திகளை எல்லாம் கையாளுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுடைய கல்வி சம்மந்தமாகவோ வழிநாடு சம்மந்தமாகவோ என்ன முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் கைகூடும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் உங்களுக்கு ராசிக்கு செவ்வாய் வேற வந்து மாறப்போகிறாரு. ஸோ செவ்வாய் மாற இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் உங்கள் ராசிக்கு 6, 11 இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ளே வந்து அடியெடுத்து வைக்கிறாரு அப்படின்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ் தான். இனி வந்து எதை நினச்சும் வந்து கவலைப்படாதீங்க. அதாவது இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கலையே தாமதமாக இருக்கே அப்படின்னு கவலைப்படுறீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஈஸியாகவே வந்து சேர்ந்துடும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரியறதுக்கான அழைப்புகள் கிடைக்கலாம். வியாபாரம் வெற்றி அடையும். வாங்கின கடனை எல்லாம் கொடுக்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்களா நீங்கள் இனி வந்து அந்த கஷ்டத்தை எல்லாம் வந்து விட்டுடுங்க. ஏன்னா இப்போது உங்களால் எல்லா கடன்களையும் அடைக்க முடியும். அதே நேரம் யாருக்கிட்ட நம்ம என்ன கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா கொடுக்கல் வாங்கல் வந்து நல்லா இருக்கணும். அப்படி வந்து அது சரியாக இல்லை அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் ஏற்படும். அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோவில் சுபகாரியங்களுக்காக உதவி செய்வீங்க. அதாவது முன்னாடியே கட்டின கோவில் உடஞ்சி போயிடுச்சோ இல்லை பராமரிப்பு பணிகள் வந்து செய்யணும், இல்லைனா புதுசாக எதுவும் வந்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து செலவு பண்ணலாம். அந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். அதுவும் வந்து கைகூடி வரும். அதே மாதிரி உங்களுடைய வாகனங்களை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்குமே இப்போ வந்து செய்யலாங்க. தொழிலே குறுக்கீடாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஸோ அதனால் இனி உங்களுக்கு நல்ல நல்ல பொறுப்புகள் எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் அடையிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது மிதுனராசினியர்களுடைய மன வலிமையும் அறிவாற்றலும் தாங்க. ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் பார்த்திங்கன்னா ஏராளம். உங்களுடைய ராசி நாதன் புதன் ராசியிலே அமர்ந்து தனஸ்தானத்தை குருவோடு வந்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் பயப்படாதீங்க. அதுவும் தொழில் ஸ்தானத்தை தான் வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்றதுனால நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி இப்படி தான் வந்து அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய உண்மை நேர்மை சத்தியம் இதெல்லாம் வந்து கொள்கையாக வச்சுருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. அதனால் எடுத்த காரியங்கள் எதுவுமே வந்து நீங்கள் முடிக்காமல் வந்து கைவிடவே மாட்டீங்க. ரொம்ப பொறுப்போடு வந்து செயல்படுவீங்க. உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களையும் வந்து பொறுப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி புதிய விதமான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த டைமில் புதுசாக ஏதாவது சரித்திரத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு வந்து செயல்படுவீங்க. ராசிநாதன் புதன் பலம் பெற்று இருக்கிறதுனால எல்லா காரியங்களும் சக்ஸஸ் தாங்க. நல்ல ஒரு அறிவோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாவே போதும். இன்னுமே வந்து நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் அதிபதி சூரியன் புதனோடு வந்து இணைந்து இருக்கிறாங்க. அதனால் காரிய அனுகூலங்கள் கிடைக்கும். விடாமுயற்சியானது கிடைக்கும். அது எப்போவுமே சரி மிதுனராசிக்காரங்க முன் வச்ச காலை பின் வந்து வைக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணாலும் சரி நம்மளால் வந்து செய்ய முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப வந்து ரொம்ப கொள்கையாக வச்சுருப்பாங்க. அவங்களுடைய செயல்களும் அப்படித்தான் வந்து இருக்கும். அதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் செய்யவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். விருப்பமான வேலைகளாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் பாருங்கள், அதையும் அவ்வளோ சீக்கிரம் தள்ளி போடவே மாட்டாங்க. யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திறமைசாலி தான் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க. எழுத்து பேச்சு இதை எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தக்கூடியவங்க. அதாவது எழுத்துரிமை பேச்சுரிமை அப்படின்னு எல்லாத்தையும் கடைப்பிடிக்கக்கூடியவங்க இவங்க தான். அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஆலோசகர்களாக நீங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வீங்க.
தனஸ்தானத்தில் குரு உச்சமாக அமர்ந்திருக்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கரனோடு வந்து இணைந்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. பொருளாதாரம்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எது நடந்தாலும் சரி துணிந்து வந்து செயல்படுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை எப்போதுமே கொள்கையை வச்சுருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க தான். ஒரு செயலை பார்த்து பார்த்து வந்து செய்வாங்க. அதில் எந்த தப்பும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான். அதுலேயும் குறிப்பாக சித்த மருத்துவம், கணனி பிரிவு, மீடியா, புதிய தொழில்நுட்ப நுணுக்கங்கள் இவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இந்த டைமில் நல்ல பலன் கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இருக்கிறாரு. ஸோ சில நேரங்களில் மட்டும்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பாக்கியஸ்தானத்தில் ராசி அமர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. தனாதிபதி சந்திரன் ராசியை வந்து பார்க்குறாரு. பொருளாதார பணப்புழக்கம் குறைவில்லாமல் வந்து கிடைக்கும். அதனால் தொழில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்களுக்கு என்ன தொழில் பிடிக்குதோ அந்த தொழிலை மட்டும்தான் வந்து நல்லபடியாக வந்து எடுத்து செய்வாங்க. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் மூலமாக புதிய செலவு உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு தான் போகும். பட் எதை செய்கிறதா இருந்தாலும் சரிங்க, முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கோங்க. சரியான பிளான் இருக்கணும். நல்ல திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி அதிக நேரம் வந்து நீங்கள் பணி செய்துகிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து ஓய்வும் எடுக்கணும். அதுதான் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். மிதுனராசி நேயர்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இந்த காலகட்டங்கள் இருக்க போகுதுங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பரிகாரங்களும் வழிபாடுகளும் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக. ஸோ நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பகவானை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. அதே மாதிரி முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இலுப்பெண்ணெய் தீபம் வந்து போடுங்க. செவ்வரளி மாலை சாற்றி வேண்டுதல்களாக வைங்க. உங்களுடைய எல்லா விஷயங்களும் வெற்றி அடையும். குறிப்பாக பொருளாதார தடை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சுபிட்சமான நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. இந்த பதிவில் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், கூடவே செய்யக்கூடிய வழிபாடுகள் எளிமையான பரிகாரங்களை பற்றியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் பதிவேற்றம் செய்யக்கூடிய இந்த ஒரு வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.